அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்து போட்டதாக சொல்கிறாங்க. அதானது பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் சவுதி பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ், உனக்கு ஒரு தாக்குதல் வந்தால் உன்னை யாராவது தாக்குனா என்ன தாக்குன மாதிரி நினச்சிக்கிட்டு நான் உனக்காக போரிட வருவேன், என்ன யாராவது தாக்குனா என்ன தாக்குறது ஒன்றை தாக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு நீ எனக்காக போரிட வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். இதுதான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தங்களுக்குள்ள ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தப்படி இப்போது இந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் தான் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தினா அப்போது அரபு நாடுகளில் அணு ஆயுத சக்தி கொண்ட ஒரு நாடு நமக்கு தேவை. அது பாகிஸ்தான்கிட்ட மட்டும்தான் இருக்குது முஸ்லீம் நாடுகளில். அதனால் நமக்கு பாகிஸ்தானை கூட்டாக வச்சுப்போன்னு சவுதி விரும்புகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவை மட்டும் கண்ணை மூடி முழுசாக நம்ப முடியாது. அமெரிக்கா வேணும்னா இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஏதாவது வந்தோம்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா அப்படிங்கிற அரசியல் தொலைநோக்கர்களுடைய பார்வை ஒன்று வருது. ஆமாம் அப்படின்னு சிலவங்க சொல்கிறவங்க உண்டு, இல்லைன்னு சொல்கிறதுங்க உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும். அதானது இந்த கூட்டமைப்பில் வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் திடீர்னு சொல்லி இந்தியாவை சீன்றதுக்கு எடுக்கிறதுக்கு வர முடியாது. அதாவது சவுதி மாதிரி முக்கியமான நாடுகள்கிட்ட கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஒரு தாக்குதலையோ சீண்டுதலையோ செய்ய முடியும். பழையது மாதிரி அப்படி சீண்டுதலை செஞ்சால் தேவையில்லாமல் சவுதி அல்லன்னா இந்த கூட்டமைப்பில் கையெழுத்து போடுற மற்ற நாடுகள் கூட தேவையில்லாமல் இந்தியாவோடு சண்டையோ பகையோ உருவாக்குற ஒரு நிலைமை உருவாகிறோம். அது இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் பின்னடைவையும் ஏற்படுத்தும். ஏன்னா சவுதியுடைய நிறைய முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இந்தியாவுடைய முதலீடு சவுதியில் இருக்குது. அதே நேரத்தில் சவுதி வியாபாரம் பண்ணுறது எல்லாமே அமெரிக்கா, ஐரோப்பிய, ஆசிய நாடுகளை நம்பித்தான் இருக்குது. அரபு நாடுகள் எல்லாம் பெரிய மக்கள் தொகையோ செலவினங்களோ இல்லை. இவங்க பகைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க நிறைய பொருளாதார பாதிப்புகளை சந்திப்பாங்க. அதனால் பெரிய பாதிப்புகளை எல்லாம் உருவாகிறதுக்கு இந்த நாடுகள் விரும்பாது. எனவே பாகிஸ்தான் திடீர்னு சாடி ஏதாவது சண்டைக்கோ பிரச்சனைக்கோ வந்தால் அவர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இவங்க கலந்து ஆலோசிக்காமல் எந்த நகர்வையும் முன்னெடுக்க முடியாது என்கிறது தற்கால ஒரு நம்பிக்கையும் நிம்மதியும். அவ்வளவுதான். இதை பற்றித்தான் சவுதியுடைய ஒரு அதிகாரி கூறினதான் சொல்கிறாங்க. அதானது என்னடான்னா இந்தியா இதை பற்றி எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமானது அப்படின்னு. முக்கியமாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறது என்னடான்னா அவங்க இஸ்ரேலை பயந்து தான் அணு ஆயுத சக்தி கொண்ட பாகிஸ்தானை கூட்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாகவோ பிரச்சனையாகவோ இல்லைன்னா கூட நாளடைவில் துருக்கி, பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அசர்பைஜான் போன்ற முஸ்லீம் நாடுகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு, ஏன் இந்தோனேஷியா கூட, பங்களாதேஷ் கூட இதில் இணையலாம். இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு தேவைக்கும் தேவையில்லாததுக்கும் சீன்ற மாதிரி இதில் ஏதாவது ஒரு நாடு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாட்டி கூட ஒரு பெரிய தலைவலியாக மாறுறதுக்குள்ள வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் தங்களிடம் இருக்கிற மக்கள் தொகை கணக்கை பார்க்கும்போது இவங்களுடைய பொருளாதாரம் எப்போதுமே மற்ற நாடுகளை நம்பித்தான் இருக்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லைன்னாலும் பிற்காலத்தில் இது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அதற்கான ஆயத்தமும் தயாரெடுப்பும் இந்தியா போன்ற மதசார்பின்மை பேசுகிற நாடுகள் கட்டாயம் மாற்றி யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. மதம் சார்ந்த கூட்டமைப்புகள் உருவாக ஆரம்பித்தா நம்மளும் அதற்கேற்றவாறு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு இருக்கிறோம் அரசியல் நோக்கர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு சவுதி யெமன் பார்டரில் ஹூதிகளுக்கு எதிரான போரை சவுதி தீவிரப்படுத்தியிருக்கு. அதுக்காக 25,000 பாகிஸ்தானி படை வீரர்களை சவுதிக்கு இந்த பார்டரில் அனுப்புறதுக்கு பாகிஸ்தான்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு வீரனுக்கும் சுமார் 3,500 சவுதி ரியால் மாதம் கொடுக்கறதா தீர்மானம் ஆயிருக்கு. மட்டும் இல்லாமல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதாகவும் ஒப்புக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா? தன்னுடைய வீரர்கள் பார்டரில் போராடி இறக்கிறதுக்கு பதிலாக பாகிஸ்தான் வீரர்களை கொண்டு நிறுத்துறதுக்கு சவுதி அரேபியா திட்டம் போட்டிருக்கிறது நன்றாக விளங்குதா? காசு போனால் என்ன, நம்ம மக்கள் சேஃப் என்கிறது சவுதி அரேபியாவுடைய நினைப்பாக இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் என்ன நினைக்குது? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சும்மா தானே இருக்கிறாங்க, சரி அங்கே போயாவது கொஞ்சம் வேலை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு கொஞ்சம் காசு வருமே, அந்த பேர்லையாவது நமக்கு கொஞ்சம் கடனும் கிடைக்குமேன்னு நினைக்குது போல. எல்லாரும் இவங்களை பயன்படுத்தத்தான் பார்க்குறாங்க போல. பாவம்தான். ஒருவேளை சவுதி நினைச்சிருக்கலாம், சும்மாவே இருக்கிற இந்தியாவை போட்டு எப்பவுமே நோண்டிக்கிட்டு இருக்கிற உங்கள் பிரச்சனைக்கு இங்கே அந்த திறமையை யெமன் பார்டரில் காட்டினீங்கன்னா எங்களுக்கு உதவியாகவும் இருக்கும், காசும் தருவோம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்குமோ என்னமோ.